ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் தினமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 தமிழ் கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் டெஸ்ட் போட போகிறீங்க. 50 கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. வீடியோவை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை. ரெண்டுமே 300 தான், ஆனால் கிமு டு கிபி. சரிங்களா? அடுத்து 2வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியோ அதை சொன்னால் போதும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னவர் கவிக்கோ. 3வது கேள்வி. புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. யாருடைய கருத்துக்கள் அடிப்படையாக அமைந்தன? விடை பிரான்சிஸ் சென்கின்சு. 4வது கேள்வி. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. தொண்டு செய்து பழுத்த பழம் இப்படி சொன்னவர் பாரதிதாசன். யாரை சொன்னாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தந்தை பெரியார். 5வது கேள்வி. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதத் தொடங்கினார்? விடை வால்ட் விட்மேன். 6வது கேள்வி. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இந்த கேள்வி ரொம்ப டஃபாக கேட்டிருக்காங்க. அவர் எழுதிய படைப்புகள் எத்தனை அப்படிங்கிறத பழைய சமச்சீர் புத்தகத்தில் 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக பொறுத்து சொல்கிறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 7வது கேள்வி. எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? விடை ரஷ்யா. 8வது கேள்வி. மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். மறைமலை அடிகள் நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்காரு. விடை சாகுந்தலம். 9வது கேள்வி. உழவர் ஏரடிக்கும் சிறு கோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர். விடை கம்பர். 10வது கேள்வி. சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். எந்த தமிழ் அறிஞரை சூழியல் வின்சோன் பாராட்டினார்னு கேட்டிருக்காங்க. விடை உவேசா. உவே சாமிநாதர் இவரைத்தான் சூழியல் வின்சோன் பாராட்டியிருக்காரு. 11வது கேள்வி. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? இப்படி இளைஞர்கிட்ட சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தந்தை பெரியார். 12வது கேள்வி. குமரகுருபரனின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம்னு ஒரு நூலை எழுதியிருக்காருங்க. இந்த நூலுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதியிருக்காரு. முழுசாக எழுதலை, சில பாடல்களுக்கு மட்டும் உரை எழுதியிருக்காரு. எத்தனை பாட்டுக்கு எழுதினாருன்னு கேட்டிருக்காங்க. விடை 51. 13வது கேள்வி. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எங்கு உள்ளது? விடை பிள்ளையார்பட்டி. 14வது கேள்வி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? ரசூல் கம்சதேவ். 15வது கேள்வி. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 16வது கேள்வி. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய
தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை பெரிய புராணத்தில் இருக்குங்க. 17வது கேள்வி, அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது. தமிழில் அரிசி, அதுவே வேறு மொழியில் ஒரைசா. இதுக்கான விடை கிரேக்க மொழிங்க. தமிழில் அரிசி, கிரேக்கத்தில் ஒரைசா. 18வது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம். விடை கலிங்கத்து பரணி. 19வது கேள்வி, தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை டாக்டர் கிரவுல். 20வது கேள்வி, மன்னிப்பு எம்மொழி சொல். மன்னிப்பு எந்த மொழி சொல்? விடை உருது மொழி சொல்லுங்க. மன்னிப்பு உருது மொழி சொல். 21வது கேள்வி, திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார்? விடை குமரகுருபரர். 22வது கேள்வி, மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்? மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்? விடை சுவாமிநாத தேசிகர். 23வது கேள்வி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? இந்த பாட்டு திருமந்திரத்தில் இருக்குது, பட் அது எந்த தந்திரத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை 3ஆம் தந்திரம். 24வது கேள்வி, அங்கவியல் திருக்குறளின் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா, அதில் அங்கவியல் என்பது எந்த பாலில் வரும்னு கேட்டிருக்காங்க. விடை பொருட்பாலில் வருங்க. அடுத்து 25வது கேள்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த குறளில் வரக்கூடிய ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? விடை பாதுகாப்புங்க. ஏமாப்புனா பாதுகாப்பு. 26வது கேள்வி, அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். விடை முதுமொழி காஞ்சி. 27வது கேள்வி, இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? விடை திருக்குறளுங்க. 28வது கேள்வி, குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைந்து விளங்குவது எந்த நூல்? குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் விளங்கியிருக்கு. அது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. விடை சிலப்பதிகாரம். 29வது கேள்வி, 8 தொகை நூல்களில் நாடகப் பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கலித்தொகை. 30வது கேள்வி, 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மற்றும் 2 நூல்களை படைத்துள்ளார். அவர் யார்? விடை கனிமேதாவியார். கனிமேதாவியார் எந்தெந்த நூல்கள் எழுதினார்? இது உங்களுக்கான கேள்வி. கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 31வது கேள்வி, என் கால் சிலம்பு மணியுடை அரியே. இந்த வரியில் வரக்கூடிய மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. அதாவது மணி என்பது எதை குறிக்கிறது? மணி என்பது மாணிக்கத்தை குறிக்கிறது. 32வது கேள்வி, கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருவாசகம். 33வது கேள்வி, தமிழ் வடமொழி மட்டுமல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அந்த மொழி எதுவென தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது குமரகுருபரருக்கு மொத்தம் 3 மொழியில் தெரியும் போல இருக்குது. ஒன்று தமிழ், இன்னொன்று வடமொழி, இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க. விடை இந்துஸ்தானி. 34வது கேள்வி, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. இந்த தொடரில் உள்ள துகீர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. துகீர் என்பது எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை துகீர்னா பவளம். 35வது கேள்வி, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த.
இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பதிற்று 10 இருக்குங்க. 36வது கேள்வி, உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? விடை சேக்கிலார். 37வது கேள்வி, புல்லுரு புன்கண் தீந்தோன் இந்த வரியில் வரக்கூடிய பறவையினை தேர்ந்தெடுக்கவும். புல் என்பது புறாவை குறிக்கிறது. புல் அப்படின்னா புறாங்க. ஸோ இங்கே இடம்பெற்றிருக்கிற பறவை புறா. 38வது கேள்வி, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக. இந்த குறளில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை ஏகதேச உருவக அணி வந்திருக்கு. 39வது கேள்வி, முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இது எந்த வகையான வலுன்னு கேட்டிருக்காங்க. வினா வலுங்க. கேட்குற கேள்வியே தவறு. அதாவது சேவல் முட்டையிடுமா? முட்டையிடாது. ஸோ தப்பாக தான் கேட்டிருக்காங்க. 40வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதில் பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல் தான் பொருந்தாதது. 41வது கேள்வி, சொல்லை பொருளோடு பொருத்துக. சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இது தெரிஞ்சதாக கூட ஆன்சர் போட்டுடலாம். இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 4, ஏவுக்கு 4ங்கிறது இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ சி தான் ஆன்சர். வனப்புன்னா அழகு, அடவி அப்படின்னா காடு, மருங்கு அப்படின்னா பக்கம், மதுரம் அப்படின்னா இனிமை. ஸோ சி தான் ஆன்சர். 42வது கேள்வி, பிழையற்ற வாக்கியம் எது? எந்த வாக்கியத்தில் பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊர் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊர் பற்றி பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா மா என்பது உயிர்மெய் எழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், கரெக்டு. ஆனால் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஸோ இங்கே தப்பு. இங்கே பாருங்கள், இது கரெக்டு, பட் இது வந்து தப்பு. இங்கே பாருங்கள், இது கரெக்டு. இங்கே பாருங்கள், இதுவும் சரிதான். இங்கே பாருங்கள், இது தப்பு, இங்கே வந்து தப்பு. ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். 43வது கேள்வி, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என தேர்ந்தெடுக்க. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். விடை செய்வினை தொடர். 44வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பை கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக பொருத்தணும். விடை என்றல் என்பது தொழில் பெயர், நுந்தை என்பது நும் தந்தை என்பதன் மருவு, யாவையும் என்பது முற்றுமை, நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். 45வது கேள்வி, உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உம்மை தொகையில் என்ற இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் கேட்குறாங்க. விடை இடையிலும் இறுதியிலும் வரும். 46வது கேள்வி, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடுக்கவும். ஒரு பெயர் சொல்லுடைய பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துது இல்லைங்களா, அது எவ்வகையான வேற்றுமைன்னு கேட்குறாங்க. விடை 2ஆம் வேற்றுமை. 47வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று, எது உருவகம் இல்லைன்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மொழி அமுது என்பது உருவகம், தமிழ் தேன் உருவகம், அடிமலர் உருவகம், கயல்கண் உருவகம் கிடையாது. இது வந்து ஓமை, சரிங்களா? ஸோ இது தப்பு. 48வது கேள்வி, தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இந்த குறட்பாவில் இடம்பெற்றிருக்கிற சீர் மோனை பெயரினை தேர்ந்தெடுக்கவும். அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3ல் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்கு. இது எந்த டைப்பான மோனைன்னு கேட்குறாங்க. விடை கூளை மோனை. 49வது கேள்வி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல்லியது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் இந்த விதிப்படி புணர்ந்த சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை கன்றா என்பது சரி.
50வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ் 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க, வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, 50வது கேள்வியை பாருங்கள். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இந்த குறட்பாவில் காணலாகும் மோனை எது? இதில் என்ன மோனை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. அதாவது 1, 3, 4 வந்திருக்கு, 2 வரல. அப்போ இது எந்த டைப்பான மோனைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த 50 கேள்விகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.